ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கிரானி ஸ்கொயர் எப்படி க்ரோஷே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போல்லாம் எந்த விதமான ஸ்கொயர் ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதை வந்து கிரானி ஸ்கொயர்னு தான் கூப்பிட்றாங்க. ஆனால் ஒரிஜினலி பேசிக் க்ரோஷே பேட்டர்ன் எப்படின்னா இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் யூஸ் பண்ணி போடுறதுக்கு பேர் தான் கிரானி ஸ்கொயர். இந்த கிரானி ஸ்கொயர் எப்படி போடுறதுன்னு பழகிட்டிங்கன்னா இதை நீங்கள் சேர்த்து பிளாங்கெட்ஸ் அண்ட் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த பேசிக் கிரானி ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 8 ப்ளை யானும் ஒரு 4 mm ஹூக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த யான் அண்ட் ஹூக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளாசிக் கிரானி ஸ்கொயர் வந்து ரவுண்ட்ஸில் ஒர்க் பண்ணுவோம். யூ ஸ்டார்ட் அட் த சென்டர், இப்படியே இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட்டுட்டு இப்படி ரவுண்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு செயின் 3 போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு 3 டபுள் க்ரோஷே கிளஸ்டர் பண்ண போகிறோம். இந்த செயின் 3 வந்து டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். யான் ஓவர் பண்ணிக்கோங்க. இந்த செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை புல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹூக்கில் 3 லூப் இருக்கும். 2 லூப் வழியாக யானை புல் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறமா இருக்கிற 2 லூப் வழியாக யான் புல் பண்ணி எடுத்திங்கன்னா 2வது டபுள் க்ரோஷே. இதே மாதிரி திரும்பி ரிப்பீட் பண்ணுங்கள். யானை ஓவர் பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச் அதே செயினில் போடுங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே கிளஸ்டர். இப்போ அடுத்த கிளஸ்டர் போடுறதுக்கு செயின் 2 பண்ணிக்கோங்க. திரும்பியும் இந்த ஃபஸ்ட் இருக்கிற செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதுக்கு யான் ஓவர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிற ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி அதே இடத்துல நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே போடணும். திரும்பி செயின் 2 போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் 2 டபுள் க்ரோஷே கிளஸ்டர் போடுங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு 3 டபுள் க்ரோஷே அண்ட் செயின் 2 இந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி போடுங்க. இந்த 4 டபுள் க்ரோஷே கிளஸ்டர் போட்டு முடித்தோடனே உங்களுக்கு ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம போட்ட செயின் 3 இருக்குல்ல, அந்த செயின் 2க்கு மேலே இருக்கிற ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடலாம். திரும்பி அடுத்த ரவுண்டு போடுறதுக்கு செயின் 3 போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இங்கே இந்த ஸ்பேஸஸ்குள்ளெல்லாம் நம்ம வந்து டபுள் க்ரோஷே கிளஸ்டர் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பேஸ்க்குள்ளே டபுள் க்ரோஷே கிளஸ்டர் போடணும். அதுக்கு யான் ஓவர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இன்னும் 2 டபுள் க்ரோஷே போடுங்க. ஸோ வாட்ச் வேர் ஐம் இன்சர்ட்டிங் த ஹூக். எந்த ஸ்டிச்சுக்குள்ளேயும் இல்லை, அந்த ஸ்பேஸ் இருக்குது, கேப் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் வந்து ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் போடுறேன். அடுத்த ஸ்டிச் போடுறதுக்கு செயின் 2 போட்டுக்கோங்க. ரவுண்ட் 2ல் என்ன பண்ண போகிறோன்னா இந்த கார்னர்ஸ்லலாம் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அதாவது ஒரு டபுள் க்ரோஷே கிளஸ்டர், செயின் 2, இன்னொரு டபுள் க்ரோஷே கிளஸ்டர். ஸோ இப்போ போட்டு காமிக்கிறேன். யான் ஓவர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே கிளஸ்டர் போடுறேன். which means I am making 3 double crochet in the same spot. அதுக்கப்புறம் அடுத்த கிளஸ்டர் போடுறதுக்கு செயின் 2 போட்டுக்கோங்க. அதே இடத்துல அந்த செயின் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இன்னொரு 3 டபுள் க்ரோஷே கிளஸ்டர்.
இதை வந்து நம்ம இந்த கார்னர்லேயும் ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். இந்த கார்னரில் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த கார்னர்லேருந்து அடுத்த கார்னர் நேவிகேட் பண்ணுறதுக்கு திரும்பி செயின் 2 தான் போடணும். போட்டுட்டு நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, அதே ஸ்டெப்ஸு திரும்பி இந்த கார்னர்லேயும் ரிப்பீட் பண்ணிட்டு வரேன். இதை ஐம் டூயிங் இட் ஆஃப் கேமரா. ரவுண்ட் 2ல் 3 கார்னர்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடத்துலையும் திரும்பி அந்த ஒரு 3 டபுள் க்ரோஷே கிளஸ்டர் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிவிட்டு செயின் 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ரவுண்டோட ஸ்டார்டிங்கில் நான் போட்ட செயின் 3 இந்த இருக்குது, அதில் மேலே இருக்கிற ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணினா இந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்ததாக ரவுண்ட் 3 போடுறதுக்கு சேம் ஸ்டெப்ஸ் தான் கண்டினியூ பண்ணணும். செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த செயின் ஸ்பேஸ் இருக்குல்ல, கார்னரில் இருக்கிற செயின் ஸ்பேஸ், அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே கிளஸ்டர் போடணும். இந்த செயின் வந்து இட் கவுண்ட்ஸ் as the first டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம இன்னும் 2 டபுள் க்ரோஷே போட்டோம்னா ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டில் வந்து இந்த கார்னர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த நடுவுலையும் நம்மளுக்கு வந்து புதுசாக கேப் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதுலேயும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 3 போட்டுட்டு செயின் 2 போட்டுட்டு இந்த கேப்புக்குள்ளே ஒரு டபுள் க்ரோஷே கிளஸ்டர். செயின் 2 போட்டு அடுத்த ஸ்பேஸ்க்கு நேவிகேட் பண்ணிடலாம். இந்த இடத்துல எப்படி போடணும்னா நம்ம ரவுண்ட் 2ல் போட்டோம்ல அதே மாதிரி தான். ஒரு கிளஸ்டர், செயின் 2, அதுக்கப்புறம் இன்னொரு கிளஸ்டர். இந்த இடத்துல நம்ம என்ன ஸ்டிச்சஸ்லாம் போட்டோமோ அதே இதை வந்து இந்த சைடு இந்த கார்னர், இந்த சைடு இந்த கார்னர் அப்படின்ட்டு ரிப்பீட் பண்ணிட்டு வரப்போகிறோம். ரவுண்ட் 3ல் சைட்ஸு கார்னர்ஸ் எல்லாம் போட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ரவுண்ட் 3 ஃபினிஷ் பண்ண போகிறோம். இங்கே செயின் 2 போட்டு கடைசியாக இருக்கிற டபுள் க்ரோஷே கிளஸ்டரை போட்டுடலாம். இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு செயின் 2 போட்டுட்டு செயின் 3க்கு மேலே இருக்கிற ஸ்டிச் 1 2 3 மேலே இருக்கிற ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். I'm going to make a knot here. நூலை வெட்டி விட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. கிரானி ஸ்கொயரில் இந்த ரவுண்ட் 3யோடு முடிக்கணுன்ட்டு இல்லை, யூ கேன் கீப் இட் க்ரோயிங். இதே மாதிரி நிறைய ரவுண்ட் சுற்றி போட்டுகிட்டே போகலாம். ஸோ இந்த கிரானி ஸ்கொயரே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த கேப்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, இன்னும் சின்ன கேப் வேணும்னா செயின் 2க்கு பதிலாக செயின் 1 போட்டு பண்ணலாம். இட் டசன்ட் ஹேவ் டு பி அ சாலிட் கலர், வேறு ஒரு கலர் நூல் சேர்த்து கிரானி ஸ்கொயர் போடலாம். அப்படி இல்லாமல் இன்னும் நிறைய கிரானி ஸ்கொயர் வேரியேஷன்ஸ் இருக்குது, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த கிரானி ஸ்கொயர்ஸ் எல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறது, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்றத வந்து இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் எப்படி க்ரோஷே பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.